வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்னன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி முடிய தான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3லுமே சொல்லியிருந்தோம். நிஃப்டியில் மட்டும் டெலகிராமில் இருக்கப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து திருப்பி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் கால் சைடு கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா புட் சைடில் வந்து டபுள் பாட்டம். இப்போ இது புட் சைடு 26,000 புட்டு. இந்த புட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல 10:30 நம்ம அப்டேட் கொடுத்தோம். இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்து ஒரு கிரீன் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் ஒரு சின்ன மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா மார்க்கெட் டவுன் சைடு தான். மார்க்கெட்டும் அப் சைடு தான். அப்படிங்கும்போது புட் சைடு கீழ தான் இறங்க போகுது. இருந்தாலும் சின்ன ஃபுல் பேக் கொடுத்து இறங்கும் அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது கொடுத்தோம் இறங்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு. அதை நம்ம எதிர்பார்த்த நேரம் சரி வெரி புல்லிஷாக தான் மார்க்கெட் போணுச்சு. சரி ஓகே பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டில நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் தேர்ட் வரைக்கும் போக வாய்ப்பு. தேர்டை பிரேக் பண்ண வெரி புல்லிஷாக போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். தேர்டை பிரேக் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிருக்கும். சரி ஓகே அப்படியே சென்செக்ஸையும் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். நம்ம அதிலும் அதான் சொல்லியிருந்தோம். நம்ம தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 2 தான் போட்டோம். ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த நம்ம தேடலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அப்டேட்லேயே. மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக மேல் நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதையும் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டே முடிஞ்சிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன வாய்ப்பு நிஃப்டி வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா வெரி புல்லிஷாக முடிச்சிட்டாங்க. நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம் இந்த டிராகன் பட் டோஜிக்கு மேலே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷ் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஹை இந்த ரேஞ்சு இது பக்கத்தில் இருக்குது. இதை பிரேக் பண்ணி இந்த ஹை இது பிரேக் பண்ணதே அடுத்து நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே படி. சரி ஓகே. இது 50 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் திரும்ப பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி பண்ண ஹை தான் 26,187 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக போன சிங் ஹை 26,235 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. தேர்டை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஹை 26,319. அதுக்கப்புறம் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த அந்த மார்க்கெட் முடிய போகிறப்போ அந்த லோ தான் 26,115 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 26,040 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு இன்னையோட லோ 25,969 அப்படிங்கிறது வந்து நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வரும்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதுக்கான செட்டப் இந்த இடத்துல இருக்குது. சரி சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் அந்த ஆல் டைம் அதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துல. ஒருவேளை செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் வீக்கு. ஆனால் தேர்டு வந்தாலும் அப்சைடு இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. டேவோட லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல்நிலைக்கு போகிறது தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த செகண்டை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சாங்கன்னா மார்க்கெட் வந்து வீக்குன்னு அர்த்தம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த மேலே தொட்டுட்டு இறங்கினாலும் இங்கே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலே தொட்டு மேலேருந்து ஃபால் ஆகி இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடைச்சான்னா மார்க்கெட் இறங்கும். கிளியராக புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி செகண்ட் வரைக்கும் போயிட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து இறங்குனுச்சுன்னா இது பிரேக் பண்ணாமல் இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் போயிடணும். அப்படி உடைச்சானா அடுத்து இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை மார்க்கெட் ஓப்பனிங்லேயே மார்க்கெட் இறங்கிட்டு இந்த செகண்ட் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போனுச்சுன்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்ட்லேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த ஹைங்கிறது நம்ம டபுள் டாப் மாதிரி வரும்.
அது நியரஸ்ட் மார்க்கெட் போயிருக்கு. பிரேக் பண்ணானா நம்ம அடுத்து ஆல் டைம் ஹை போறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிஃப்டில அது மாரி தான் இருக்கு. பேங்க் நிஃப்டில அந்த செட்டப்ல தான் இருக்கு. சரி ஓகே. இது 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் இந்த லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 59,806 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட்ல பொறுத்தவரைக்கும் ஆல் டைம் ஹை 60,114 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு மேல நம்ம போடல. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா, இந்த ரீசென்ட்டா போன இந்த லோ 59,541 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து 59,400 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போன லோ தான் 59,187. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட்ட பொறுத்தவரை ஆல் டைம் ஹையை தாண்டி போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணல, ஒருவேளை பண்ணிட்டு மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா, மார்க்கெட் வந்து சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட்டோ, செகண்டோ சப்போர்ட் எடுத்து அப் சைடு மேல போகும். அதாவது மேல பிரேக் பண்ணிட்டு கீழ வந்தான்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த 2 சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை மேல சப்போர்ட்டே மேல ரெசிஸ்டன்ஸே பிரேக் பண்ண முடியல, மேலேயே போகல, அப்படியே பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். இந்த தேர்ட் சப்போர்ட் வரைக்கும், டேவோட லோ வரைக்குமே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துக்கலாம். இத பிரேக் பண்ணா அடுத்து நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். ஆனா, நாளைய மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு செல்லிங்கோ இல்லன்னா, ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இப்ப சைட்வேஸ்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும், இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது நம்ம ஒரு எல்லோ ஜோனாவே போடுவோம். இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அ யோ யா எப்படி சொல்றதுன்னா, மார்க்கெட் வந்து மேல பிரேக் பண்ணாம கீழ வந்துச்சுன்னா இறங்கறதுக்கு வாய்ப்பு. மேல பிரேக் பண்ணிட்டு கீழ வந்தான்னா, இல்ல சப்போர்ட் எடுத்து திருப்பி புல்லிஷ் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணி குளோசிங் வச்சுட்டு, திருப்பி கீழ வந்து என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் போனுச்சுன்னா, மேல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணி மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்ல இது பிரேக் பண்ணவே முடியலன்னா, மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு கம்மி. இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நாளைய மார்க்கெட்ட வச்சு நம்ம அடுத்தடுத்து கணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்ப நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். இதுலயும் பார்த்தோம்னா, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சுக்குள்ள. இது பிரேக் பண்ணா மார்க்கெட்ல புல்லிஷ் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது சென்செக்ஸோட நாளைக்கு எக்ஸ்பைரி. அதனால இந்த ரேஞ்ச தொட்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா ஒரு சைட்வேஸ் செட்டப் போட்டு முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. இத நம்ம 50 மினிட்ஸ்ல பார்ப்போம். லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். இப்ப பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போன ஹை தான் 85,437 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு ரீசன் நான் ஒரு டாப் சொல்லியிருந்தேன். டே கேண்டில் ஆன் செட்டப் 85,738 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். தேர்ட பொறுத்தவரை ஆல் டைம் ஹை. சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா, இந்த ரீசென்ட்டா வந்த லோ 85,154 அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தவரைக்கும் 84,909 அப்படிங்கிறது வந்து நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போன லோ தான் 84,705. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இதுலயுமே. 3லயுமே அதே ஸ்டைல்ல தான் இருக்கு. நம்ம அதோட வெல்லோ போட்டுருவோம். நாளைய மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இதுக்குள்ள இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த செகண்டுக்கும் தான் இருக்க வாய்ப்பு. ஒருவேளை மார்க்கெட் ஓப்பனில ஒரு கேப் அப்ப எல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிட்டு 3 ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணான்னா, இந்த ராலி ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதாவது எப்படின்னா இது பிரேக் பண்ணியிருக்கணும். திருப்பி கீழ வந்துட்டு போனுச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லன்னா அப்படியே போறதுக்கு வாய்ப்பு உண்டு. மார்க்கெட்ட பொறுத்தளவு ஒரு கேப் அப் இருந்தா மட்டும் தான் இந்த இடத்த தாண்டி கேப் அப் இருந்தா மட்டும் தான் மார்க்கெட்ல மேல போறதுக்கு வாய்ப்பு. அப்படி பார்த்தோன்னா கேப் அப்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்ப 81,150ல இருக்கு. இது 750 கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 500, 600 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருந்தா மட்டும் தான் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில மார்க்கெட் வந்து ஓப்பனே இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலயோ, இல்ல இந்த ஃப்ளாட்டா ஓப்பன் ஆனாலும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கு மேல போறது கொஞ்சம் ரிஸ்க்கான செட்டப் தான். ஏன்னா 3மே அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகுறனால மார்க்கெட்ல இருந்து ஒரு ஃபால் ஒண்ணு பெரிய கேப் அப் இருந்து மார்க்கெட் போணும். இல்லன்னா இத தொட்டுட்டு மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.